ஹாய், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பீட்ரூட் சோப். பீட்ரூட் ஜூஸை வந்து ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கோகனட் ஆயில் எவ்வளோ பெனிஃபிட் ஸ்கின்னுக்குங்கிறது நான் சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கு அவ்வளோ தெரியும். அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில் பார்த்திங்கன்னா நிறைய நுரை கொடுக்கும், சோப்புக்கு தேவையான நிறைய நுரை கொடுக்கும். ப்ளஸ் ஸ்கின்னுக்குமே பெனிஃபிட்ஸ் அதிகமாக உள்ள ஒரு ஆயில் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் பார்த்திங்கன்னா ஸ்கின்னோட மாய்ஸ்சரைசரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஏன்னா சோப்பில் உள்ள சோப் யூஸ் பண்ணுறதுனால மாய்ஸ்சரைசர் கம்மியாகலாம். ஸோ அந்த மாய்ஸ்ட்டை வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரீட்டைன் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் ஆலிவ் ஆயில். இது வந்து பார்த்திங்கன்னா பாம் ஆயில் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சோப்பை வந்து நல்லா ஹார்டாக ஆக்கி கொடுக்கும். அதாவது யூஸ் பண்ணுற டியூரேஷன் வந்து அதிகமாக இருக்கும், அதுக்காக தான் இந்த பாம் ஆயில். இது பார்த்திங்கன்னா விச் இஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு, ஒரு கெமிக்கல். நம்மளுடைய ஆயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து சோப்பை கன்வெர்ட் பண்ணுற ஒரு ஏஜென்ட் தான் அந்த இது வந்து லாவெண்டர் ஆயில், விச் இஸ் வெரி பெனிஃபிட் டு அவர் ஸ்கின். ஜீரோ இரிட்டேஷன். ஈவன் நம்ம குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணுறதில்ல லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ரெட் கிளே. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னோட டெட் ஸ்கின்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது ப்ளஸ் பிரைட்டனிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு கிளே தான் அது. அண்ட் ஆல்சோ ஒரு நேச்சுரல் கலர், சோப்புக்கு நேச்சுரல் கலர் கொடுக்குற ஒரு கிளேயுமாக இருக்குது. ஒரு ரெட் கலர், ஒரு பிங்கிஷ் ரெட்டில் வந்து அந்த கலர் கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லையை வந்து நம்ம அந்த ஜூஸோடு மிக்ஸ் பண்ணுறோம். அது வந்து சின்ன ஒரு பார்ட்டிகல்ஸ் கூட இல்லாத மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அண்டு எப்போ நம்ம லையை வந்து ஆயில் கூட ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்ட்ரெயின் பண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஏன்னா ஒருவேளை நம்ம மிக்ஸ் பண்ணுற டயத்தில் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து டிசால்வ் ஆகாமல் இருந்துச்சுன்னா கூட ஃபில்ட்ரு பண்ணுறச்ச அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அதோட ஆட் ஆகாமல் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்டிக்கல் டிசால்வ் ஆகாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் கூட அந்த சின்ன பார்ட்டிக்கல் ஸ்கின்னை வந்து ரொம்பவே இரிட்டேட் பண்ணும். அண்டு அது வந்து நல்லா ஹார்ம் ஆக்கும் நம்மளுடைய ஸ்கின்னை. அதனால தான் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி இது பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். அதாவது ஆயிலையும் லையவும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். இது வந்து பீட்ரூட் ஜூஸ் தான் ஆட் பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் வந்து ஆட் ஆகணும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ரெண்டையும் எல்லாமே நல்லா சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த சோப் வந்து ரெடி ஆக ஆரம்பிச்சிடும். மிக்ஸ் பண்ணுறச்சே பார்த்திங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு வாட்டரியாக இருக்கிற கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டும் சேர்ந்து பைண்ட் ஆகிறச்ச ஒரு கொஞ்சம் திக்காக ஆக ஆரம்பிக்கும். அப்போவே தெரிய ஆரம்பிச்சிடும் நம்மளோட ஆயில்ஸ் எல்லாமே வந்து லையோட மிக்ஸ் ஆகி ஒரு சோப் ரெடி ஆகிறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு அப்படின்னு தெரியும். உடனே நம்ம மோல்டில் ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு 1 or 2 days வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மோல்டு வந்து நல்லா செட் ஆகிடும். இது எதுக்கு இப்படி டேப் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியே வரும். ஏன்னா ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணுறச்ச அந்த இடம் மட்டும் ஹோலாக அப்படி ஒரு மாதிரி ஹோல் விழுந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம டேப் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த ஐபி அடிக்கிறதும் பார்த்திங்கன்னா ஈவன் நம்ம டேப் பண்ணியுமே கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் இருக்கும். இந்த ஐபி அடிக்கிறச்ச ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்துடும். இன்னொன்று என்னதுன்னா ஒரு மாதிரி ஒரு ஆஷ் மாதிரி மேலே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுவும் வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட் இதில் வந்து எனக்கு பிடிச்ச பார்ட் என்னென்னா இதே மாதிரி அன்மோல்டு பண்ணுறது தான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அன்மோல்ட் ஆகி வரும். கட் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி பட்டரியாக கட் ஆகும், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். எல்லாமே கட் பண்ணி வெயிட் மிஷினில் எவ்வளோ வெயிட் நம்ம இது பண்ணுறோம், ஏன்னா கஸ்டமருக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 grams 100 to 150 grams கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து அந்த சோப் வந்து மோர் தென் 20 days 25 days வந்து போகும். அதனால் ஒவ்வொரு பீஸுமே கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து
எவ்வளோ கிராம்ஸ் இருக்குங்கிறத மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் தான் ட்ரேயில் வைக்கணும். எவ்வளோ ஸ்மூத்தாக கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா மோல்டிலிருந்து. ஸோ எல்லாமே நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இந்த ஒரு ப்ராசஸ்ஸு. என்னதுன்னா பிஹெச் டெஸ்ட்டு. இது நம்மளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ப்ராசஸ் சோப். ஸோ அந்த கோல்ட் ப்ராசஸ் சோப்புக்கு பார்த்திங்கன்னா 7 to 9 வரைக்குமே பிஹெச் பேலன்ஸ் வந்து இருக்கலாம். விச் இஸ் க்ரீன் கலரில் இருக்கணும், ஒன்று லைட் ஆர் டார்க் க்ரீனில் இருக்கும். இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அந்த சோப் வந்து ரெடி டு யூஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிஎம் வாட்டர் போட்டு நம்ம அதை லைட்டாக ரப் பண்ணோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் சோப் இதை வரும். அதை வச்சு நம்ம பிஹெச் பேலன்ஸ் டெஸ்ட்டுக்குள்ளே ஸ்ட்ரிப் வச்சோம் அப்படின்னா அது வந்து தெரிஞ்சிடும். இப்போ பார்க்கலாம். விச் இஸ் க்ரீன். ஓகே, ஸ்கின் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது க்ரீனாக இருக்கிறச்சே தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா 7.5 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. விச் இஸ் வெரி குட் ஃபார் ஸ்கின். ஸோ நம்ம சோப் ரெடி.